ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். இது என்னோட 5வது 6வது வாரம் பாபாவை தேடி போய் பிரார்த்தனை செய்ததை பற்றி தெரிவிக்கிறேன். போன வாரம் 5வது வாரம் பாபாவை பார்க்க கொஞ்சம் சீக்கிரமாகவே சென்று விட்டேன். இங்கிருந்து 5:50க்கு கிளம்பி விட்டேன். நான் அங்கு போய் சேரும் நேரம் அப்போது தான் 6:20 தான் ஆகிவிடுச்சு. எப்போதும் பாபாவுக்கு பூஜை ஆரம்பிக்கும் நேரம் 6:45. ஆனால் நான் சென்ற நேரம் 6:20. 6:20லிருந்து 6:45 வரை கொஞ்ச நேரம் நாமா சொல்லிக்கொண்டே இருந்தேன். 3 தடவை 108 நாமா சொல்லி முடித்து விட்டேன். அதன் பிறகுதான் பாடல் போட்டார்கள். அதற்கு முன் வேறு பாடல் ஓடிக்கொண்டே இருந்தது. சிலர் வந்து உட்கார்ந்தார்கள், புஷ்பங்கள் கொடுத்தார்கள், பிரார்த்தனை செய்தார்கள், போனார்கள், வந்தார்கள். நான் உட்கார்ந்து கொண்டே இருந்தேன். பிறகு பிள்ளையாருக்கு தீபம் காமிச்சார்கள். அதன் பிறகு பாபாவுக்கு பூஜை ஆரம்பித்தது. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டு இருந்தேன். இப்போது தான் 5வது வாரம் சொல்லப்போகிறேன். ஏனென்றால் இதற்கு முன்னாடி சொன்னது 4வது வாரம். அப்போது பொங்கல் லீவு நாட்கள், யாரும் கடை திறக்கவில்லை. அதன் பிறகு போன வாரம் 5வது வாரம். ஆனால் நான் கொஞ்சம் தாமதமாக தான் வீட்டை விட்டு கிளம்பினேன். ஏற்கனவே 6:10 ஆகிவிட்டது. விறுவிறு என்று நடந்தேன். ஆரம்பித்திருப்பார்களோ என்று நினைத்து கொண்டே நான் பிரார்த்தனை முழுவதுமாக செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டே நடந்தேன். நாமா சொல்லிக்கொண்டே போனேன். அங்கு போய் நான் சேர்ந்த நேரம் படி ஏறுகிறேன். எந்த சத்தமும் இல்லை. பக்கத்தில் ஒரு பெண்மணி ஃபோனில் சொல்லி கொண்டிருக்கிறார், இப்போத்தான் அபிஷேகம் முடிந்து இனிமேல்தான் ஆரம்பிக்கப் போகிறார்கள் என்று. அப்போது நினைத்தேன், அபிஷேகம் நடக்கிறதா என்று. சரி, நம்ம போய் பார்ப்போம் என்று போய் அமரப் போகிறேன். பூஜை மற்றும் பாடல் ஆரம்பிக்கிறார்கள். பிள்ளையாருக்கு தீபம் காண்பித்தார்கள். பிறகு பாபாவுக்கு ஆரம்பித்தார்கள். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நன்றி பாபா, நன்றி பாபா, நன்றி பாபா என்று சொல்லிக்கொண்டே சந்தோஷமாக பிரார்த்தனையில் கலந்து கொண்டேன். இப்போது 6வது வாரம் ஆப்போம். 6வது வாரம் என்ன நடந்தது என்றால், வீட்டிலிருந்து 6 மணிக்கு கிளம்பிவிட்டேன். பிறகு ஒரு தோழியுடன் சேர்ந்து நடக்க ஆரம்பித்தோம். தோழியும் அந்த நேரத்துக்கு கரெக்டாக வந்தார்கள். இப்போது நடக்க ஆரம்பித்தோம். நாங்கள் போய் சேர்ந்த நேரம் 6:35. இன்னும் ஆரம்பிக்கவில்லை. சரி, போய் பூக்களை வைத்துவிட்டு 6 புஷ்பங்கள், சங்கு புஷ்பங்கள் தனியாக எடுத்து வைத்திருந்தேன். அன்று 6வது வாரம் என்று நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு போனேன். சில புஷ்பங்களும் இலைகளும் கட்டியிருந்தேன் மாலையாக. அதையும் அங்கு வைத்தேன். அதன் பிறகு போய் கொஞ்ச நேரம் அமர்ந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணும் பையனும் அவங்க அம்மாவும் உட்கார்ந்திருந்தார்கள். பின்னாடி வருவர்கள் தெரியவில்லை, வந்து கொண்டே இருந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் பூஜை ஆரம்பித்தார்கள். பூஜை ஆரம்பித்து சந்தோஷமாக பாடிக்கொண்டு இருக்கையில் முன்னாடி இருக்கும் சின்ன பெண் திடீர் என்று சத்தம் போட்டாள். ஆ, ஓ, ஆ. அவங்க அம்மா வாயமூடு அப்படின்னு சொல்லி, சாமி கும்பிடு, கைத்தட்டு அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இப்போது
அந்த பொண்ணு முக்கால்வாசி நேரம் பின்னாடி தான் பார்த்து கொண்டு இருந்தாள். சில நேரம் என் பக்கத்தில் இருக்கும் பெண்மணி முகத்துக்கிட்டே அவள் முகத்தை கொண்டு வந்தாள். நானும் கவனித்து கொண்டு இருந்தேன். சரி, பாபாவுக்கு புஷ்பங்கள் மாலை போடுகிறார்களா என்று பார்த்து கொண்டே இருந்தேன். எல்லாம் மாலைகள்லாம் போட்டார்கள். ஆனால் என் புஷ்பங்களை காணவில்லை. ஆமாம், 6 புஷ்பங்கள் கொண்டாந்து வைப்பார்களா என்று பார்த்தேன். ஏனென்றால் நான் கொண்டு போன புஷ்பங்கள் அடியில் வந்துவிட்டது. மேலும் மேலும் வர்ற புஷ்பங்கள் அதன் மேலே வந்துவிட்டது. அதனால் அந்த புஷ்பங்களை காணவில்லை. ஆனால் 3 புஷ்பங்களை கண்டுபிடித்தார். ஒரு வெள்ளை மாலை ஒருத்தர் கொண்டு வந்தார்கள். அதை பாபாவுக்கு அழகாக அணிவித்தார். அதற்கு மேலே அந்த 3 புஷ்பங்களையும் வைத்தார். பிறகு இன்னும் 3 புஷ்பங்களை கண்டுபிடித்தார். தேடி தேடி எப்படியோ எடுத்துட்டார். எடுத்து அந்த புஷ்பங்களை இன்னொரு பக்கம் பாபாவின் மாலையில் அழகாக வைத்தார். அந்த அழகை நான் ரசித்து பார்த்து கொண்டே இருந்தேன். பாபா, நீங்கள் செய்யும் அற்புதம் லீலைகள் மிகவும் நன்றாக உள்ளது. நன்றி பாபா, நன்றி பாபா, நன்றி பாபா என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். பாபாவின் லீலைகள் அற்புதமானவை. அதன் பிறகு சாப்பிட்டு பிரசாதம் வாங்கிக்கிட்டு கீழே வந்து அந்த பெண்மணியை பார்த்து கேட்டேன். அந்த பெண்மணி பாப்பாவுக்கு இன்னும் பேச்சு வரவில்லை என்று சொன்னார். அதுடன் ஹைப்பர் ஆக்டிவ் என்றும் சொன்னார். அதனால் சீக்கிரம் பேச்சு வரட்டும், பாபாவை விடாமல் வந்து பாருங்கள் என்று சொன்னேன். அத்துடன் ஹைப்பர் ஆக்டிவுக்கு ஸ்கேட்டிங், ஊஞ்சல் ஆடுவது மற்றும் ஸ்விம்மிங் இது ரொம்ப உதவியாக இருக்கும் என்றும் சொன்னேன். அங்கு ஸ்பீச் தெரப்பி பள்ளிக்கூடத்தில் கொடுக்கிறார்கள், மற்றவையும் கொடுக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சரி, சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு கிளம்பினேன். என் தோழியுடன் சந்தோஷம். பாபா, நன்றி பாபா, நன்றி பாபா, நன்றி பாபா. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.